ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகேமா பேசுகிறேன். விட்டலனும் நாமம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சேனானவி அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம். இவரோட கதையை கேட்டு பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சரி, இந்த சேனானவி அப்படிங்கிறவர் ராஜாவுக்கு சிகை அலங்காரம் செய்வார். அந்த ராஜா யார் அப்படின்னாக்கா அவர் ஒரு முகலாய பேரரசர், அதாவது ஒரு இஸ்லாமிய ராஜான்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு இந்த கடவுள்களை பற்றி எதுவுமே தெரியாது. சேனாநாவிதர் விட்டலனை கும்பிடாத எந்த வேலையுமே செய்ய மாட்டார். விட்டலனை எப்போவுமே நினச்சிட்டு இருப்பார். அதே மாதிரி அவர் செய்கிற பக்தியிலையுமே ரொம்ப ஈடுபாட்டோடு செய்வார். அதனாலேயே விட்டலனுக்கு சேனாநாவியை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஒரு நாள் ராஜாவுக்கு ரொம்ப அவசரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேனாநாவியை வர சொன்னார் சிகை அலங்காரம் செய்கிறதுக்காக. ஆனால் சேனாநாவி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க மனைவி என்ன சொல்லிட்டாங்க, காவலர்கள்கிட்ட இல்லை அவர் வெளியில் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே காவலர்களும் போகும்போது அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை சேனாநாவி உள்ளதாக இருக்கா, அவங்களுடைய மனைவி பொய் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவர் அவ்வளோ வறுமையில் இருந்தாலுமே செய்கிற தொழிலில் எப்போவுமே நேர்மையாக இருக்கார். அப்படிங்கிறதுனால ராஜாவுக்கு அவர் மேலே கொஞ்சம் மதிப்பு இருந்தது. ஆனால் இப்படி அவர் வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லி விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னதுமே உடனே ராஜாவுக்கு கோபம் சரி சேனாநாவியை பிடிச்சி சிறையில் போடுங்க அப்படின்னு அவர் உத்தரவு போட்டுறாரு. உத்தரவு போட்டதுமே உடனே முன்னால் சேனாநாவி வந்துடுறாரு. வந்ததுமே மன்னிச்சுக்கோங்க அரசு, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சரி சீக்கிரம் சிகை அலங்காரத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி ராஜாவும் கோபமாக உட்காந்துக்கிறாரு. உட்காந்த உடனே சேனாநாவி எண்ணெயை தொட்டு ராஜாவோட தலையில் வச்ச உடனே அப்படியே ராஜாவுக்கு எல்லாமே மறந்து போய் எங்கேயோ தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அப்படியே தலையை சாய்ச்சி கீழே பார்க்கும்போது அந்த எண்ணெய் வச்சுருக்காங்களா தலைக்கு தேய்க்கிறதுக்கு, அந்த எண்ணெயில் அப்படியே விட்டலன் காட்சி கொடுக்குறாரு. இந்த கடவுள் இது யார், இது கடவுளோட உருவம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு தலையை தூக்கி பார்த்தாக்கா முன்னால் இருக்கிற கண்ணாடியில் சேனாநாவி தெரிகிறாரு. சரின்னா மறுபடியும் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே அந்த அவர் தலையில் மசாஜ் பண்ண இவரும் அப்படியே தலையை காமிச்சிட்டே இருந்துட்டு கீழே குமிஞ்சு பார்த்தாக்கா உடனே விட்டலன் தெரிகிறான். இது யாராக இருக்கும், ஆனால் இந்த உருவத்தை திரும்ப திரும்ப பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கே. அது மட்டும் இல்லை, இந்த உருவத்தை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே மறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டே இருக்கார். அப்புறமேட்டு மறுபடியும் அந்த எண்ணெயில் பார்த்தா 4 கரங்களோட அந்த ராஜாவுக்கு தலையை மசாஜ் பண்ணி அப்படியே சிகை அலங்காரம் செய்கிறாங்க. ஆனால் கண்ணாடியில் பார்க்கும்போது மட்டும் அது சேனாநாவிதராக தெரியுது. விட்டலனே சிகை அலங்காரம் செஞ்சுருக்கான் அப்படின்னாக்கா அவருடைய சிகை அலங்காரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியாத நிறைய பொற்காசுகள்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் வாங்கிட்டு போய் விட்டலன் என்ன பண்ணுறான், சேனாநாவி இதோட வீட்டில் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு மறைஞ்சு போயிடறான். இது யாருக்குமே தெரியல. மறுநாள் சேனாநாவி இதரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா ரொம்ப பரபரப்பாக இருக்கார். என்ன விஷயம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்க. சேனாநாவிதர் வந்ததுமே ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. அரசே, நீங்கள் நேற்று என்னை வர சொல்லியிருந்தீங்க, ஆனால் நான் பூஜையில் இருந்ததுனால என்னால் வர முடியல, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னதுமே உடனே அரசர் என்ன பண்ணுறாரு, அவரோட அரியணையிலிருந்து எந்திரிச்சு சேனாநாவிதரோட காலை கட்டிக்கிறாரு. நீங்கள் நேற்று எனக்கு சிகை அலங்காரம் பண்ணி விட்டீங்களே, அப்போது ஒரு உருவத்தை நான் பார்த்தேன். அந்த உருவம் யார், அந்த உருவம் எனக்கு என்னவோ பண்ணுது, அந்த உருவத்தை நான் திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு. உடனே சேனாநாவிக்கு அது யார் என்னன்னே புரியல. அப்புறமேட்டு அவர் 4 கரங்களோடு இருந்தார், ரொம்ப அழகாக இருந்தார், அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி விட்டலன் அப்படியே வர்ணிக்கிறாரு. உடனே சேனாநாவிக்கு ரொம்ப புரிஞ்சு போயிடுது, வந்தது விட்டலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விட்டலனை நினச்சதுமே விட்டலன் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே காட்சி கொடுக்குறாரு. சேனாநாவிதரோட பக்திக்கு மகிழ்ந்து விட்டலனே சிகை அலங்காரம் செஞ்சுருக்கான் அப்படின்னாக்கா அவருடைய பக்தி எவ்வளோ சிறந்ததாக இருக்கும். நாமளும் விட்டலன் மேலே எப்போவுமே பக்தியாக இருந்தோம் அப்படின்னாக்கா நாம் கூப்பிட்டதுமே விட்டலன் கண்டிப்பாக ஓடி வந்துடுவான். கூப்பிட்டுடலாமா? கூப்பிட்டா நம்ம யார் கூட இருப்போம், விட்டலனோட இருப்போம். விட்டலனும் நாமும் நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.